சந்தையில் வந்து ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கியிருந்தேங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்தேங்க. ஏதாவது லைட்டு கீட்டு எரியுமா இல்லை ஆன் ஆகுமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒரு 10-20 செகண்ட் தான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இந்த லென்ஸ் வழியாக தான் வந்து அந்த லேம்ப்லேருந்து ஒரு ஒளி வந்து அதுலேருந்து வருதுங்க. வந்து அதுக்கப்புறமா பக்கத்தில் கிளாஸ் பீசஸ் வச்சுருக்காங்களே, இது வந்து கிளாஸ் கிடையாது. ஒளி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக ட்ராவல் ஆகி லென்ஸ் வழியாக வெளியே வருது. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 150 ருபீஸ்க்கு ஒரு ப்ரொஜெக்டர் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? பல்லாவரம் சந்தை வந்து ரீசெண்டாக நம்ம போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தையில் வந்து ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கியிருந்தேங்க. ஸோ அதே இடத்துல வந்து 2 ப்ரொஜெக்டர் இருந்தது. சரி, ஒன்று மட்டும் வாங்கினா ஏதாவது ஸ்பேர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துமே நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ 250 ரூபா சொன்னார், ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிறேன், 150 ரூபா ஒரு பீஸ் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கொடுத்துட்டாரு. அது கூடவே வந்து ஒரு ரேடியோ, 2 செல்ஃபோன்ஸ் அவர்கிட்ட வாங்கினேன். ஸோ அதனால் பார்கெயின் பண்ணி ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் தாங்க இந்த வாரம் வாங்கினேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்தேங்க. ஏதாவது லைட்டு கீட்டு எரியுமா இல்லை ஆன் ஆகுமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். பட் லக்கிலி வந்து இது போட்டோன்னுமே வந்து உள்ளே வந்து அந்த லேம்ப் எரியிற இது வந்து தெரிஞ்சுது. ஸோ ஓகே, நல்லா இருக்குது, போட்டதுமே வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதில் வந்து பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஓகே தான். ஒரு நார்மலான ஒரு ப்ரொஜெக்டர் தான், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் இருக்காது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது ஓகே தான். இதில் ஏதாவது வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்மளோட பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேங்க, இதில் வந்து ஏதாவது வீடியோ ப்ளே பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ ப்ளே பண்ணி பார்த்ததில் வந்து ஒர்க் ஆகுச்சுங்க. ஒர்க் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 செகண்ட் தான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, ரொம்ப சூடாகி அப்படியே வந்து ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து யோசித்து பார்த்துட்டே இருந்தேன். சரி, கழட்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்தேன். 2 ப்ரொஜெக்டருமே வந்து நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஏதாவது ஒன்று ஸ்பேர் தேவைப்பட்டுச்சுன்னா மாற்றி போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் கூட பல்லாவரத்தில் ஏதாவது ஸ்பேர் வாங்குறீங்க இல்லை பொருள் வாங்குறீங்கன்னா, ஒரே மாதிரி பொருள் 2 இருந்ததுன்னா ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ரேட்டு பேசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒன்றாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதிலேருந்து ஸ்பேர் தூக்கி அதில் போட்டு ஏதாவது ஒன்று ஆக்சுவலாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் வந்து நான் ரெண்டுத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். நான் இது வரைக்கும் ப்ரொஜெக்டர் ஓப்பன் பண்ணி சர்வீஸ்லாம் பண்ணதில்லை. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. ஸோ அதனால் எப்படி வரும்னு தெரியல அப்படின்ட்டு எடுத்து பார்த்தேன். இந்த லென்ஸ் வழியாக தான் வந்து அந்த லேம்ப்லேருந்து லைட் வந்து வெளியே வருது. ஸோ ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த லென்ஸ் வழியாக தான் ட்ராவல் பண்ணி வருது. இது நம்ம கழட்டி பார்த்தோம். கழட்டி பார்த்ததில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ரொஜெக்டர் வந்து எப்படி வேலை செய்யுது, ஸோ அதோடைய டெக்னிக்கலான விஷயம் எப்படி, அதோடய மெக்கானிசம் எப்படின்னு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் இதில் டஸ்ட்டெல்லாம் இருந்ததுங்க நிறைய. ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, பிசிபியெல்லாம் வந்து நல்லா ஐபி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி தான் ஒரு 10-20 செகண்ட் வந்து ஆனில் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என்னடா இது பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம வந்து பிசிபியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன தோணிக்கிட்டே இருந்ததுன்னா, இந்த கூலிங் ஃபேன் வந்து ரன் ஆகாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா கூலிங் ஃபேன் ரன் ஆகலைன்னா, நம்ம லேப்டாப்லலாம் கூட கூலிங் ஃபேன் ரன் ஆகலைன்னா வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆகிடும். ஸோ இதுலேயும் வந்து சென்சார் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹீட் அதிகமாகிறதால கட் ஆஃப் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து கூலிங் ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் வந்து கூலிங் ஃபேன் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ வந்து வேறு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்ததில், ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து கழட்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு கழட்டிட்டேங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் வருது. ஸோ அந்த கவரை நம்ம கழட்டி பார்த்ததுலே வந்து ப்ரொஜெக்டரோடைய ஒரு பேசிக் வந்து இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த மெயின் லேம்ப் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு எல்இடி லேம்ப் மாதிரி ரொம்ப ஹை எனர்ஜியான ஒரு ஒளி வந்து அதுலேருந்து வருதுங்க. வந்து அதுக்கப்புறமா பக்கத்தில் கிளாஸ் பீசஸ் வச்சுருக்காங்களே, இது வந்து கிளாஸ் கிடையாது. ஸோ ஒரு பிளாஸ்டிக் தான். அது பட்டு என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கேமராலாம் எப்படி ஒர்க் ஆகுது அதே மாதிரி தாங்க கான்செப்ட் இதுவும். ஸோ அது பட்டு அதனுடைய ஒளி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக ட்ராவல் ஆகி லென்ஸ் வழியாக வெளியே வருது. ஸோ இந்த ஒளி வருது பார்த்திங்களா, அது வந்து தலைக்கீழ தான் வரும். நம்ம கேமராவில் எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ தலைக்கீழ வந்து ட்ராவல் ஆகி வருது. ஸோ அதுக்கப்புறமா லென்ஸ் வழியாக வந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு வரும்போது நமக்கு படம் வந்து நேராக தெரியும். ஸோ இந்த லேம்ப் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ரொம்ப ஹையாக வந்து அந்த ஒளியை வந்து வெளியே வர வைக்கக்கூடிய ஒரு லைட், எல்இடி லைட் மாதிரி அது சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஹை எனர்ஜியாக அது எரியும். இந்த லைட்டுக்கு கீழே வந்து ஒரு கூலிங் இது, அதாவது ஹீட்டை வந்து வெளியே தள்ளுற மாதிரி ஒரு மெட்டல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டலுக்கும் இந்த லைட்டுக்கும் வந்து நடுவில் வந்து தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் லேப்டாப்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ப்ராசஸருக்கும் மதர் போர்டுக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல வந்து ப்ராசஸர் கீழே வந்து தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்ன ஆகும்னா,
ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஹீட்டை வந்து வெளியே அனுப்புறதுக்காக வந்து அந்த தெர்மல் பேஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட தெர்மல் பேஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து தெர்மல் பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் ஒரு ட்ரை பண்ணேன். ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி தான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேங்க. ஸோ தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த லேம்பை ஃபிக்ஸ் பண்ணி உள்ள ப்ரொஜெக்டருக்குள்ளே வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக அப்படியே ஓடிட்டு இருக்கிறதால உள்ளே நிறைய டஸ்ட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்து பிக்சர் வந்து குவாலிட்டியாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒவ்வொன்றா வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கிறேங்க. ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய டஸ்ட்டு இருந்தது. ஸோ அப்படியே வந்து ரொம்ப கிராச்சஸாகவும் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து நான் லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். ஸோ இப்போ வந்து பிசிபியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே வச்சு. இப்போ பாருங்கள் வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து வீடியோ நம்மளுக்கு தலைக்கீழ தான் தெரியும். ஏன்னா லென்ஸ் வச்சதுக்கப்புறம் தான் வந்து ஸ்க்ரீன் வந்து திரும்பி அதில் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வந்து நேராக படம் தெரியும். ஸோ இப்போ ஓகே தான், நல்லா வந்து தெரியுது உள்ளே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், லென்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லென்ஸுமே கூட வந்து இதில் கொஞ்சம் தேஞ்சு இருக்குதுங்க. ஸோ 2 லென்ஸுமே நான் கழட்டி பார்த்தேன், எது பெட்டராக இருக்குதோ அதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி இருக்கிறதே பெட்டராக தான் இருக்குது. இன்னொரு பீஸில் இருந்து அந்த மேலே இருக்க அந்த கவர் மட்டும் கழட்டி ஸோ அதுக்கு போட்டாச்சு. அந்த லென்ஸை தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கிறதால வந்து இதை கழட்டிட்டு இது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னு இதை மாட்டியாச்சு. இதை மாட்டிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஏதாவது மூவிஸ் ஏதாவது ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இதுவாகுதுன்ட்டு. ஸோ இப்போது ஹீட் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. ஸோ இப்போ ஹீட் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதே மாதிரி கட் ஆஃபாகவும் ஆகலை இது. ஸோ இப்போது தொடர்ந்து ரன் ஆகுதுங்க. நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரன் பண்ணி பார்த்தா ரன் ஆகுது. நம்ம ஒரு பென்ட்ரைவ் போட்டு ஸோ ஏதாவது வீடியோஸ் நம்ம அப்படியே ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பவர் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த லைட் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியலங்க, அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து பிரைட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இதில் விஷுவலாக படம் வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து தலைக்கீழ தான் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம லென்ஸ் மாட்டினோடனே வந்து அப்படியே நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திரும்பிடும். ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ப்ரொஜெக்டர் வந்து சர்வீஸ் பண்ணுறோம், அட்டன் பண்ணுறோம். ஸோ ஓகே தான், ஃபஸ்ட் டைமே வந்து ஒரு நல்ல ரெடி பண்ணுற அளவுக்கு நமக்கு இதுவாகிடுச்சு. இதுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி இன்பில்டாக ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இருந்தாலும் நல்லா சவுண்டாக கேட்கணுன்றதுக்காக நான் ஒரு சவுண்ட் பாரை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்ததில் வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ ஆவரேஜாக ஸ்க்ரீன் வந்து ஓகே தான். நல்லா கொஞ்சம் டார்க் ப்ளேஸாக இருந்தால் நல்லாவே கொஞ்சம் படம் தெரியுதுங்க. ஸோ 150 ருபீஸ்க்கு வாங்கினோம். ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக தான் நம்ம வாங்கினோம். ஸோ இது வந்து நல்லாவே வந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் வந்து நம்ம அப்படியே இதை வந்து போட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் வந்து பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கிறதால வந்து ஈஸியாக நம்ம வந்து நம்மளுடைய ஃபோன்லேருந்து ஏதாவது வீடியோஸு மூவிஸ் எது காப்பி பண்ணி அப்படியே நம்ம வந்து ஈஸியாக போட்டு பார்க்கலாம். HDMI போர்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த சவுண்ட் பார் தான் வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆவரேஜாக வந்து ரொம்பவே நல்லாவே இந்த ப்ரொஜெக்டர் வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். நல்லா கொஞ்சம் டார்க் ப்ளேஸாக இருக்கிற ரூமில் வந்து நல்லா இருக்குதுங்க. ஸோ நான் நல்லா ஸ்க்ரீன்லாம் போட்டு கவர் பண்ணி நைட்டில் தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 150 ருபீஸ்க்கு வந்து ஒரு ப்ரொஜெக்டர் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொஜெக்டரை வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து ரன் பண்ணி பார்த்தாச்சுங்க. நடுவில் எதுவுமே ஆஃப் ஆகலை. 150 ரூபாய்க்கு வந்து இது ஓகே தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து 2 மொபைல் ஃபோன்ஸ் அதுக்கப்புறமா ரேடியோ வாங்கியிருக்கோம். அதுவுமே வந்து ரெடி பண்ணி வீடியோவில் போடுறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.